இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆளுநர் மற்றும் தமிழக அரசுக்கு இடையே நிலவக்கூடிய ஒரு மோதல் போக்கால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. தமிழக பல்கலைக்கழகங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், கல்வித்தரம் தொடர்பான ஒரு கேள்வியும் உருவாகும் என்பது போன்ற ஐயப்பாடுகள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே மூன்று பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி வரக்கூடிய நாட்களில் காலியாக இருக்கிறது. ஏற்கனவே 2 பல்கலைக்கழகங்களில் ஓராண்டிற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பது போன்ற கருத்துகள் தற்பொழுது நிலவி வருகின்றன. ஆளுநரின் அறிவுறுத்தலை தமிழக அரசும் ஏற்க மறுத்து வருகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. அதாவது பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல். யூஜிசியினுடைய நாமினியை நியமிக்கணும் அப்படின்னு ஆளுநர் தரப்பிலும் இல்லை, அது ஒரு நெறிமுறை தான், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு தமிழக அரசும் சொல்றாங்க. இந்த மோதல் போக்கால கல்வித்துறையில என்ன மாதிரியான ஒரு பின்தங்கல் ஏற்பட்டு இருக்கிறது? மாணவர்கள் என்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? நிர்வாக ரீதியாக என்ன சிக்கல்கள் எழுந்திருக்கிறது? கல்வியாளராக உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அரசியல் வேறுபாடுகள் கல்வியில இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன். கல்வியிலையும் ஹெல்த்லயுமே அரசியல் வேறுபாடுகள், இந்த அரசியல் வேறுபாடுகள் காரணத்துக்கால தான் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இந்த சிச்சுவேஷனே லீட் ஆயிருக்கு. நாங்க என்ன சொல்றோம், கவர்னர் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மேல்கோள் காட்டி கண்டிப்பா ஒரு யூஜிசி சேர்மன் உடைய நாமினி இருக்கணுங்கிறாங்க. நம்முடைய தமிழக அரசு என்ன சொல்றாங்க, இது நெறிமுறையில முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணல, அது நம்ம பழைய மாதிரி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி இது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம், இதெல்லாம் மறந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் ஒரு பண்ற மாதிரி பண்றதுக்கு என்ன தப்புன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதாவது தமிழக அரசு கண்டிப்பா கவர்னர் கிட்ட நேரடியா சந்தித்து இது மாதிரி எல்லாம் இருக்கு, இது மாதிரி பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நல்லதான் ஆட்சி வைஸ் சான்சலர் நல்லதான் பண்ணிருக்காங்க, பழைய மெத்தட்லயும் நல்லதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்ட சொல்லலாம். அடுத்தது இல்ல இது கருத்து வேறுபாடு அரசியல் காரணமாக வேறுபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அவசர மனுவா தாக்கல் செய்து நாங்க செய்யறது கரெக்ட், நாங்க பழைய முறையில தான் சொன்னா எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். பட் இந்த டிலே ப்ராசஸ் கண்டிப்பா மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பா ஒரு துணைவேந்தர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மிக அவசியமான ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவி. அந்த பொறுப்புள்ள பதவிக்கு ஏன்னா நிறைய டிசிஷன் வர எடுக்கணும். இப்போ மார்ச் வந்த பிறகு இந்த +2 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும், நியூ சிலபஸ், நியூ கமிட்டி, எல்லாமே நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா ஒரு மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு கான்வர்சேஷன்ல சைன் பண்றது, சர்டிபிகேட் சைன் பண்றது முதல் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் கண்டிப்பா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் மறந்து, இந்த அரசியல் வேறுபாடுகள் மறந்து 2 பேருமே உட்கார்ந்து மாணவர்கள் நலம் கருதி ஒரு துணைவேந்தர் கமிட்டி இமிடியட்டா அப்பாயிண்ட் பண்ணி ஒரு தேர்வு செய்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 பல்கலைக்கழகத்துல இது ப்ராப்ளம் இருக்கு போகுது. ஸோ இது கண்டிப்பா செய்யணும், ஒரு போர்க்கால அடிப்படையில கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.